ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன மினி பிளாக் பார்க்கலாமா? கொடுமுடி காவிரி ஆறு ஒரு சின்ன கதை பார்க்கலாமா? வடக்கில் இருந்து மேற்கு நோக்கி ஓடி வரக்கூடிய காவிரி கொடுமுடி ஆறு 90 டிகிரியில் திரும்பி கிழக்கு நோக்கி பாய்கிறது. கொடுமுடி தளத்தில் காவிரி ஆறு, பிரம்ம தீர்த்தம் மற்றும் ஜீவன தீர்த்தம் மற்றும் தேவர்கள் தீர்த்தம் என 4 தீர்த்தங்கள் இருக்கின்றது. காவிரி ஆற்றில் அமைந்திருக்கக்கூடிய மகுடேஸ்வரன் கோவில் சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகள் தலம். கொடுமுடி காவிரி ஆற்றில் தேவர்கள் தீர்த்தம் நீராடிக்கொண்டு மகுடேஸ்வரர் மற்றும் வீரநாராயண பெருமாளை வழிபட்டால் நாகதோஷம், பில்லி சூனியம் போன்ற பிரச்சனைகள் தீர்க்கும் என்று அந்த ஊர்களின் நம்பிக்கை. இக்கோயிலின் மூலவரான மகுடேஸ்வரலிங்கர் மற்றும் மகுடேஸ்வரலிங்கமாக அமைந்திருக்கின்றது. இந்த கோவிலின் வன்னி மரத்திற்கு அடியே பிரம்மனுக்கு தனி இடம் இருக்கின்றது. ஒவ்வொரு வருடமும் கொடுமுடி ஆற்று காவிரி கரையிலிருந்து தீர்த்தத்தை எடுத்து கோயிலில் வைத்து சித்திரை 1 காலையில் ஊர்வலமாக வந்து விநாயகர் கோயிலில் அபிஷேகம் செய்வது சிறப்பானது. எல்லோருக்கும் எல்லாம் பலன்களையும் கொடுத்து இன்பமாய் வாழ நம் இறைவனிடம் வேண்டிக் கொண்டேன்.